பொன்னேரி பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்கு மகிமையாக செய்து கொண்டிருக்கிற சகோதரரும் ஊழியருமாயிருக்கிற அன்பு ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து தேவ ஆலோசனைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். யாவரும் கரங்களை தட்டி அவரை உற்சாகமாக வரவேற்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆவடியை சேர்ந்த IAF பகுதியில சகோதரர்களான இதயச்சந்திரன் அவர்களை முன்னுக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவ செய்திக்காக ஜெபித்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் நீடிய சாந்தமும் அன்பும் எனக்கும் தயமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நீர்த்தாமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஜீவனோடு வைத்து எங்களை பராமரித்து போஷித்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் அடுத்த செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த செய்தியை கொடுக்க போகிறதான தாசர் நீர் ஆசீர்வாதம் வழிநடத்தும். அவர் வாயிலாக உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டறிந்து நாங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுடைய இருதயம் என்கின்றதான பலகைகளை ஏற்று நாங்கள் அதில்படி வழிநடக்க விசுவாசத்திலே உறுதியாக இருக்க திடனாக இருக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும். வந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆசீர்வாதம் வழிநடத்தும். துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கு இறக்கதான கிருபை தந்தல் வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக அன்பின் பிதாவே, ஆமென். சகோதரர் அன்பு ஐயா அவர்கள் தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படி உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். மரணத்தை ஜெயித்து எழுந்து நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் நிறைந்த நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். வாரத்தின் முதல் நாள்னு ஒன்று இல்லடான்னா சபையாருக்கும் ஊழியருக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கும், அல்லது தேவனை தேடுகிற அந்த தேடுதல் இல்லாமல் போயிருக்கும். ஒரு சபையாரை பார்த்து நீ இதை செய்யாதே என்று சொல்லி பாருங்கள், எப்படி அவர் சொல்லலான்னுவாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இந்த காலத்திலே தவறு செய்வது தவறா இல்லை, ஏன் தவறு செய்தாய் என்று கேட்பதுதான் தவறாய் போய்விடுகிறது. ஒரு காலத்தில் 10 பேரில் ஒருவர் தவறு செய்வார், தன்னை திருத்திக் கொள்வார், 9 பேர் சரியா இருப்பார்கள். ஆனால் இக்காலத்திலோ 9 பேர் தவறு செய்து ஒருவர் சரியா இருக்கும்போது அந்த ஒருவர் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். யாரும் தவற கேட்கவே முடியறதில்லை. தேவன் தம்மை தொழுது கொள்ளும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதுதான் இந்த செய்தி. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலர் தேவனை தேட நினைத்து தொழுது கொள்ள ஆசாரி ஊழியம் செய்ய நினைத்து தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காததினாலே அவர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாய் போய் தண்டனை அனுபவித்தார்கள் என்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நாம் வணங்குகிற தேவனை தொழுது கொள்வது. வந்தோம், மேல இருந்து வந்தோம், கீழ்ப்பகுதியிலிருந்து மேல வந்தோம், ஏறி வரும்போது எத்தனை சிரமங்கள். ஆனால் இந்த குளிர்ச்சியான இந்த தேசத்தை பார்த்த உடனே அதெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஊட்டி என்ற ஒரு அழகான குளிர்ச்சி நிறைந்த உலகத்தை பார்ப்பதற்கே இத்தனை சிரமப்பட்டு ஏறி வர வேண்டுமானால் பரலோகம் என்ற அழகான தேசத்திற்கு போவதற்கு நாம் எத்தனை சிரமப்பட வேண்டும், எத்தனை கஷ்டப்பட வேண்டும். ஆனால் அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு ஆசை நம்மிடத்தில் இல்லை. பரம தேசத்தை குறித்து ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஆசை நம்மிடத்தில் இல்லை. அவர்கள் பரம தேசத்தை விரும்பினார்கள், அதனால் தான் விட்டு வந்த தேசத்தை அவர் நினைக்கவில்லை. திரும்பி போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் சமயம் கிடைத்திருக்கும் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 16 நாம் வாசிக்கிறோம். கிடைச்சிருக்கோம், ஆனால் எனக்கு அது வேண்டாம், அதனினும் மேன்மையான தேசத்தை நான் அடைய போகிறேன் என்று அவர்கள் அதை விரும்பினார். இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருந்தா நீங்க சத்தியமா பேச மாட்டீங்க. ஒரு கிறிஸ்தவன் ஏற வேண்டுமானால் முதலில் அவன் இறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இறங்காதவன் ஒரு நாளும் மேலே ஏற முடியாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் இறங்கி வந்தார், அதனால்தான் தேவன் அவரை முன்பாக பரலோகத்திற்கு ஏற்றினார். அவர் இறங்கி வந்ததினாலே பரிசுத்த ஆவியானவரும் அவருக்காக இறங்கி வந்தார். இறங்கி வந்தவரே ஏறினார். தேவனை தொழுது கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் அவன் எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்துகிற இறக்கி காட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றது சின்னராவல் இல்ல, பெரியரா. இரக்கம். சின்னரான்றது இரக்கம் வேற. இறங்க வேண்டும். நான் எங்குமே இறங்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், நானா தான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம் உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு நம்மையே மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் கர்த்தருடைய நாளிலே தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை நிச்சயமாக அவர் விரும்ப மாட்டார்.
இந்த வசனத்துல யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தம்மை தொழுது கொள்ளுகிற மக்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியானால் அந்த உன்னதமான தேவனை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த வசனத்திற்கு அடுத்துதான் போயிருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது. லாஸ்ட்ல நிக்கிறவங்க கிட்ட ஒருத்தருக்கு மைக்கு கொடுக்குறேன், கூப்பிட்டு இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சிலரை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க. இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இருப்பாரா? அவர் விரும்புகிறார். ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் விரும்புகிறோம் இல்லையா? தேவனிடத்துல நான் நன்றா இருக்கணும், இம்மைக்கான ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமே, இந்த உலகத்தின் தேவைகளை விரும்புகிறோமே, இந்த உலகத்தில் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே. சில நேரத்தில் தேவனிடத்தில் நம்முடைய விருப்பத்தை கேட்போம், ஏதோ ஒன்றை கேட்போம், ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட பின்பாக எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமோ அதையே தேவனை தொழுது கொள்வதற்கு தடையாக சொல்லுவோம். என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கேட்கிறார்கள், குழந்தை பிறந்து விட்டது, ஏன் தேவனை தொழுது கொள்ள வரல? குழந்தை இருக்குது ஐயா, அழுது, உடம்பு சரியில்லையா, அப்படி போயிடுச்சு. யார் கொடுத்தது? வேலை இல்லை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தேவன் கொடுக்கிறார். கேட்கிறீர்கள், தேவன் சகாயம் செய்கிறார். ஆனால் ஏன் வரவில்லை தேவனை தொழுது கொள்ள? ஐயா வேலை இருந்தது. எதை ஆசீர்வாதமாய் தேவன் கொடுக்கிறாரோ அதையே தேவனுக்கு தடையாய் சொல்லும் பொழுது தேவன் ஒரு காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்ள மாட்டாரா? எடுத்துக்கொள்ள மாட்டாரா? சில நேரங்களில் கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய பாசம் நீங்கள் திரும்பி கொடுக்கும் போது இருப்பதில்லை. தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆனால் திரும்பி தேவனுக்காக நாம் எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் ஏறி வந்திருக்கிறோம் எதற்காக? தேவன் விருப்பத்தை, அவர் சொல்படி அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். எல்லாருமே சண்டே சர்ச்சுக்கு நம்ம போகும்போது என்ன செய்யறது தெரியுங்களா? லேட்டா வருவோம், அதுவே ஊழியக்காருக்கு பாதி டென்ஷன் ஆயிடும், நேரத்தில் வர்றதில்லை. ஆனா வேலைக்கு மட்டும் கரெக்டான நேரத்தில் போய் நின்றுவோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிடுச்சுன்னா 3 அட்டண்டன்ஸ்ல லேட் அட்டண்டன்ஸ்னா ஒரு நாள் ஆப்சென்ட். உண்மையா இல்லைங்களா ஐயா? அங்கெல்லாம் வேக வேகமா ஓடிடுறாங்க. ஒரு சம்பளத்தை கொடுக்கிற ஒரு எஜமானுக்கு அதிகமாய் பயப்படுகிறார்கள் இல்லையா? எபிரேயர் 12:9 சொல்லுகிறது, ஆவிகளின் பிதாவுக்கு அதிகமாய் அஞ்சி நாம் நடக்க வேண்டும் அல்லவா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரை எவ்வளவு பயபக்தியோடு தொழுது கொள்வோம், எத்தனை நேரத்தோடு தொழுது கொள்வோம். நாம் திருப்பி அப்படியே சொல்றோம், எல்லாரும் எதிர கேட்டுட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்லிட்டு போங்க. குறை சொல்லுகிறவன் கடைசி வரை குறை சொல்லி கொண்டுதான் இருப்பான். அவன் வாழ்க்கையில இந்த தலைப்பின்படி முன்னேறி போக முடியாது. இந்த முன்னேறுன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? ஏறு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இந்த கலப்பியை பிடிச்சிட்டு ஒரு ஆள் முன்னாடி ஏறு போவாரு, ஆனா பின்னாடி ஏறு போது பாருங்களேன், அவரு ஓட்டுன அந்த ஏர்ல போகாது, அதுக்கு பின்னாடியே பல்ல எடுக்காது, அந்த ஏறு பக்கத்துல போகும். அந்த ஏர் போகும், அதை லைன் பிடிச்ச மாதிரி அடுத்தது கரெக்டா போகும், பார்த்திருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் ஏறாயிருக்கிறார், அவர் முன் ஓடி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சொன்னார் இந்த விஷயத்தை. லூக்கா 9:62 சொல்லும்போது சொன்னாரு, கலப்பையின் மீது கையை வைத்து திரும்பி பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்லாம பாத்திரமான அல்ல. ஆனா இந்த ஏறு எப்படி தெரியுங்களா? ஒரே ஏறு தான் போயிருக்குது. அந்த ஏர்ல அச்சு பிழாம போனோம், கொஞ்சம் சைடெல்லாம் வாங்க கூடாது. அதான் முன்னேற்றம். ஏற்கனவே ஓடி இருக்கிறார். எபிரேயர் 6:20 நமக்கு முன் ஓடி இருக்கிறார், அல்லது முன் ஏறி இருக்கிறார் ஒருவர், இயேசு கிறிஸ்து. அந்த ஏர் எங்கு போனதோ அந்த ஏரை நோக்கியே நான் போக வேண்டுமே தவிர என் பார்வை உலகத்தின் பக்கம் திரும்ப கூடாது, சைடு கொஞ்சம் வாங்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், ஒரு தாய், ஒரு சகோதரி வைத்துக் கொள்ளுங்கள், 2 பிள்ளைகளை பெற்றீர்கள் அல்லது 3 பிள்ளைகளை பெற்றீர்கள். ஆண்டுகள் 10 ஆகிறது, 20 ஆகிறதுன்னு வச்சுப்போமே, திருமணம் ஆயிட்டு உங்கள் கருவறையில 2 பிள்ளைகளை சுமந்தீர்களே, கிறிஸ்துவுக்குள் சுமந்த பிள்ளைகள் எத்தனை? இங்கு பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொருவரும் நான் கிறிஸ்துவுக்குள் எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் என்று என்றாவது கேள்வி கேட்டிருப்போமா? அப்படியானால் சபை வளரும் இல்லையா? தேவனை தொழுது கொள்ள அநேக கூட்டங்கள் பெருகும் இல்லையா? அப்போஸ்தலர் 2:47 என்ன சொல்லுகிறது? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஒரு கிறிஸ்தவன்
ஏன் இன்னும் ஆத்தும அறுவடை செய்து அநேகரை தொழுது கொள்ள தேவனிடத்தில் சேர்க்கவில்லை என்றால் என்ன பொருள் தெரியுங்களா? அவங்க மேல ஜனங்களுக்கு மரியாதை கிடையாது. மனுஷ தயவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. நல்ல பொருள் தாங்க. நிறைய நேரத்தில் சொல்றாங்க கிறிஸ்துவின் சபையினுடைய உபதேசம் சரி, அதை கொடுக்கிறவர்கள் சரியில்லை என்றால் எப்படி வாங்குவது? பொய் பேசாதே என்று சொல்லிவிட்டு பொய் பேசிவிட்டு பொய் பேசாதே என்று சொன்னால் எப்படி ஏற்பது? அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற செய்தியை இந்த நாளிலே நமக்கு ஒரு தலைப்பாய் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே நாம் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் சாதாரணமான ஒரு அதிகாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்த பின்பாக 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆசாரியருடைய வயது. யோவான் ஸ்நானகனால ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுக்கின்ற போது இப்பொழுது யோவான் ஸ்நானகனும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆனால் அவராக கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது. இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த வசனத்தை பேசுகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை எங்கிருந்து பிறக்கிறது என்பதை கவனியுங்கள். அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே யோவானுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை, இன்னும் காவலுக்கு அவர் போகவில்லை. இதான் சூழ்நிலை. இப்பொழுது இருவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். ஆனால் 2 ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவர் வருகைக்கு முன்பாக அது பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கிற ஞானஸ்நானமாய் ஆகாது, இல்லைங்களா? அது பரிசுத்தாவினுடைய முத்திரைக்கு ஆளாகாத ஞானஸ்நானம். இருவருமே கொடுக்கிறார்கள் ஞானஸ்நானம். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், ஒரு பக்கம் யோவானின் ஸ்நானகனுடைய சீடர்கள். இந்த சூழ்நிலையிலே அழகா இயேசு கிறிஸ்து சமாரியா பகுதிக்கு வருகிறார், அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமாரியா ஸ்திரியின் இடத்தில் அவர் பேசுகிறார். யூதாவுக்கு போக வேண்டிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கு வருகிறார்? சமாரியா பகுதிக்கு வருகிறார். அந்த அம்மா கேட்கிறாங்க 4:9 யூதர்களும் சமாரியர்களுக்கும் என்ன இல்லை சம்பந்தம், கலவாத இருந்தார்கள். அப்படியானால் அந்த சூழ்நிலை என்ன? வேறு அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்த 12 கோத்திரமும் 2 கோத்திரங்களாய் பிரிந்ததில்லையா? இந்த 2 கோத்திரத்தின் பிள்ளைகள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கு சம்பந்தப்படுத்த வருகிறார். இங்க யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்? சம்பந்தப்படுத்த வருகிறார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வந்தார். அதாவது எபிரேயர் 7:14 நமக்கு நன்றாக தெரியும். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து யூதர் மார்க்கத்தில் பிறந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இப்பொழுது வருகின்ற வேளையிலே சமாரியா ஸ்திரீனிடத்திலே பேசுகிற காரியத்தை கேட்டு அந்த அம்மா நீ ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். சொன்ன வார்த்தை என்ன? நீர் ஒரு தீர்க்கதரிசி. உண்மைதான். உபாகமம் 18:18 படி மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் இவர்களுக்கு இடையே நடக்கிற உரையாடல் வருகிறது. எங்க பிதாக்கள், இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு என்னைக்குமே தாகம் வராது. என்ன தண்ணீர் தெரியல, அவங்களுக்கு புரியல. அந்த புரிதல் உள்ள வார்த்தையை தான் யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். என்ன ஜீவ தண்ணீர்? 39ஆம் வசனம் சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் சொன்னார். இவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்த அபிஷேகத்தை குறித்தும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சமாரிய ஸ்திரியோ மாம்ச காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் போதுதான் அந்த அம்மா கேட்கிறாங்க, எங்க பிதாக்கள் எல்லாரும் மலையில எல்லாம் தொழுது கொண்டு வந்தாங்க. என்ன பொருள்? தொழுகை என்ற வார்த்தை எங்கு வருகிறது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சேத்துக்கு ஏனோஸ் என்ற குமாரன் பிறக்கும் போது அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொழுகைன்னா அந்த இடத்துல வர்ஷிப் என்று இல்லை. இங்க ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது கிறிஸ்துவின் சபையில. தொழுகையா ஆராதனையா? தேவன் ஆவியா இருக்கிறார். இங்கு சொல்லப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டில் ஏலோயும் என்ற தேவனா? சில விஷயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பேசுகிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப தேவன் மட்டும்தான் ஆவியா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? அவரும் எப்படிதான் இருக்கிறார்? ஆவியாக தான் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மாம்சத்தில் இருக்கிறார். ஆனால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு போகும் பொழுதோ கர்த்தரே ஆவியானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை பெந்தகோஸ்தே போன்ற மக்கள் பிடித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர், பிதா ஒருவர் இருக்கிறார், குமாரன் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறைத்துவிட்டு எல்லாம் ஒருத்தர் தான் என்ற உபதேசத்திற்கு தேவத்துவத்தை, தேவனை அறிகிற அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனா என்ன தெரியுங்களா?
தேவனை குறித்த அறிவு இல்லாதவர்கள் அதிகமா சொல்றாங்க தப்ப, தேவனை குறித்த அறிவு உள்ளவர்கள் குறைவாய் சொல்லுகிறோம். இங்கதான் தப்பு நடக்குது. இங்க நல்லதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை என்றால் பொல்லாததை சொல்ல அநேகர் வந்து விடுவார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்லதை சொல்லாம நம்ம தயங்கிட்டோம்னா தப்ப நிறைய பேர் சொல்லிடுவாங்க. நம் மீது விழுந்த கடமை, நம்மை தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் இங்கு கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்துட்டார். ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும், now the Lord is the Spirit. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்னவா இருக்கிறார்? அவரும் ஆவியாய் இருக்கிறார் என்று பொருள். இப்பொழுது மூவருமே ஆவியின் சாயலில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறவர் தொழுது கொள்ள பாத்திரராய் இருக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லப்படுகிறவர் தேவன், பிதாவாகிய தேவன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் என்ற வார்த்தை வருகிறது ஏலோயும் என்று 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் வருகிறது பன்மையிலே. ஆனால் ஏலோவா என்ற வார்த்தை குறிப்பாக சொல்ல போனால் ஏலோவா என்ற வார்த்தை யோபு 41 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் கூட ஏலோயும் என்று இல்லை. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தை என்பதற்காக சொல்லுகிறேன். இது மூவரையும் குறிக்கிற வார்த்தை அல்ல, பிதாவாகிய தேவனை மட்டும் குறிக்கிற வார்த்தை. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன்? அந்த தேவன் இப்பொழுது என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இப்பொழுது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் ஆவியா இருக்கிறார். மூவரும் நிலையான நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள், அழிவில்லாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இதுக்கு வருவோம். முதலில் தொழுகை எங்க சென்னதுன்னு சொன்னலைங்களா? ஏனோஸ் பிறந்த போது அங்க என்ன வார்த்தை வருது? the call upon the Lord என்று வருகிறது. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னு வார்த்தை வரும். அந்த கர்த்தர்ன்ற வார்த்தை the Lord ஆங்கிலத்திலையும் ஜெகோவா என்று எபிரேய மொழியிலே வரும். வார்த்தைகளை புரிந்து நாம் படிக்க வேண்டும். அங்க கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து வரையும் தேவன் என்ற ஏலோயிமை பற்றி பேசுவார். ஆனால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வரும் பொழுதோ தேவனாகிய கர்த்தர் என்று ஒருவரை குறித்து பேசுவார். யெகோவா, யெகோவா அப்படின்னு வருது இல்லைங்களா? அவரோடு சேர்ந்து த காட் என்ற வார்த்தையும் சேர்த்து பயன்படுத்தப்படும். அவர் ஒருவர் பேசுவார். சரி, அந்த டாக்டரின்ல போனா வேற மாதிரி போயிடும். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். இங்கு சொல்லப்பட்ட தேவனோ பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அங்கு அவர்கள் சொன்னார்களே, இந்த வார்த்தை எங்க போது தெரியுங்களா? the call upon the Lord என்று வருகிறது. ஏனோஸ் பிறந்த போது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ற வார்த்தை அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தார்கள், சொல்லி துதித்தார்கள் என்று வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதேதான் ஐயா காலையில் நத்தானியேல் ஐயா சொல்லும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வருகிறது. இப்பொழுதும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. the call upon the Lord. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுவான் வார்த்தை இருக்குது இல்லைங்களா? the call upon the Lord என்று தான் வருகிறது. சரி, ஓகே. தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை, ஆராதனை என்ற வார்த்தை இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வருகிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1088வது பக்கம் நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா வாசிருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாஷையை. சரி, ஓகே. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. இங்கு தொழுகையும் வருகிறது, என்னவும் வருகிறது, ஆராதனையும் வருகிறது. தொழுகை என்கிற வார்த்தையிலே நீங்கள் மூலமொழிக்கு போனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா வர்ஷிப் என்ற வார்த்தை இல்ல, the call upon அதான் வருகிறது. ஆராதனை என்ற இடத்துல the service him என்று வருகிறது. இதை குறித்து விஸ்தாரமா பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த இடத்திலே தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே. இதை சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து, சொல்லப்பட்டவர் பிதாவாகிய தேவன். சொல்லப்பட்டவர் பிதாவாகிய தேவன். சபையை தேவன் ஆரம்பித்ததின் மிக முக்கியமான நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். சபையிலே எபேசியர் 3:21 வாசிக்கும் பொழுது சபையிலே தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டாக வேண்டும்? மகிமை உண்டாக வேண்டும். அதற்காக தான் தேவன் ராஜ்யத்தை தோற்றுவித்தார், சபையை தோற்றுவித்தார். அந்த சபையில இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அந்த மகிமை செலுத்துவதற்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாரும் நேரத்துல வரமா? 5 படிகளையும் கரெக்டா செய்யறன்றவங்க எத்தனை பேரு அப்படின்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். மனசாட்சியோடு
உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் கை தூக்காத. இப்போ தேங்க்யூ. யாரை நோக்கி ஜெபிக்கிறோம், யாரை துதித்து பாடுகிறோம். ஆனா இந்த காலத்துல பாடல்கள்ல அது ஒரு வித்தியாசமாய் போகிறது. இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பாடி முடித்து விடுகிற பாடல்களாகவே ஆராதனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் பாட வேண்டும் தொழுகையிலே, அதே சமயம் பிதாவாகிய தேவனையும் பாட வேண்டும். ஆனா நம்ம பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்களா இருக்குது? ஆவியோடும் பாடவே பாடணும். ஆவியோடு பாடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆவி என்று சொன்னால் யோவான் 6:63 ஆவி என்று சொல்லும் போது வேத வசனத்தின்படி பாட வேண்டும். வேத வசனம் கொலோசியர் 3:17 என்ன சொல்லுகிறார்? அவர் தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5:20 சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதி தேவனுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் சபையிலே நாம் பாடுகிற தேவனை தொழுது கொள்ளுகிற முறையிலே என்ன இருக்கிறது என்பதை யோசியுங்கள். இயேசு கிறிஸ்துவும் போற்றுதலுக்குரியவர் தான், அவரும் தொழுகைக்கு ஏற்றவர் தான், யாரும் மறுக்க முடியாது. அவர் போற்றுதலுக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர். ஆனால் பிதாவாகிய தேவன் என்று சென்றார் பாடல்களிலே. ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறீர்களே, அது சப்தம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை துதிக்கிற பாடல் எங்கே இருக்கிறது? யார் பாடல்களுக்கு எங்கே முக்கியத்துவம் தராங்க? நிறைய பேர் எல்லாரும் வரட்டும் பாடிடுங்க, ஏதோ ரிசப்ஷன்ல பாடுற மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வரட்டும் கர்த்தருடைய பந்தியை கொடுன்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் வரட்டும் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? மெசேஜுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் பாடல்களுக்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் பரலோகத்துக்கு போயிட்டு எல்லாரும் ஊழியக்காரரும் உட்கார்ந்து இதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பார்? எல்லாரும் மெசேஜ் கொடுக்க போறோம், அப்படித்தானே? கருத்தரங்கம் நடத்த போற யாருன்னா செய்ய போறோம் பரலோகத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 தேவ தூதர்கள் அவரை எப்பொழுதும் ஓயாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கிறிஸ்துவின் சபையார் பேசிக்கொண்டே காலத்தை கழித்து விடுகிறோம். தேவனை துதிப்பதற்கு கொஞ்ச நேரம் கூட கொடுப்பதில்லை. எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு பாடலாக மாறிவிட்டது. அது தேவனுக்கு போய் சேர்க்கிறது என்ற ஒரு உண்மைத்தன்மை நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் போகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கே ஆவி இருக்கிறது? எங்கே ஆவியோடு தொழுது கொள்ளுகிறோம்? யார் ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஏனென்றால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட உடனே ஒரு கிறிஸ்தவனுக்குள் எபேசியர் 1:13 4:30 2 கொரிந்தியர் 1:21-22 ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவரை நாம் துக்கப்படுத்தி விட்டால், அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்துவிட்டால் கடைசியில் நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்குள் மரிக்கிற சூழ்நிலை இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பார்க்கிறோமே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கடைசியில் முடிக்கும் போது வார்த்தை ஆவியானவரும் அவர் ஆமன்னு சொல்லுறாருன்னா, தேவ தூதர்கள் நம்ம ஆத்மாவை கொண்டு போய் உயிர் பிரியும் போது பரதீசில் இளைப்பாறலாம் முடியாது, சான்ஸே கிடையாது. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கதை பாதாளத்துக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாயிருந்து ஆவியோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே, அதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்றால் ரோமர் 15:15 நம்முடைய பலிகள் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறது. எந்த பலிகள் செலுத்தினாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் பங்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஜெபங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பங்கு இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியின் போது அவருடைய பங்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்மை கூட்டி சேர்க்கிற ஐக்கியப்படுத்துவதை யாருதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். பேசும்போது பங்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவர் தான் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பலிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறார். இரண்டாவது, ஜெபிக்கும் போது நம்முடைய பலவீனங்களில் அவரும் நம்மோடு ஜெபிக்கிறார். அதே போல வேத வசனங்களை சொல்லும் பொழுது அவர் பலத்திலே நாம் பேசுகிறோம். கர்த்தருடைய பந்தியின் போது அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். இவ்வளவு வேலையெல்லாம் பரிசுத்தம் செய்கிறாருங்க. அப்போ தொழுகையிலே பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? தொழுகையில
நம்ம இஷ்டம் போல நம்ம இருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாலும் நம்மள என்ன பண்ணிடுவார், மன்னிச்சிடுவார் நம்ம நினைக்கிறோம். சவுலுக்கு நேர்ந்த நிலை நமக்கு நேர்ந்திடாம பார்த்துக்கணும். சவுலுக்கு என்ன ஆச்சு? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல சவுலை ராஜாவாய் தேர்ந்தெடுக்கும் போது ஆவியானவர் அவரிடத்தில் வந்தார், வேறு இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு விரோதமாய் போய் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியதினாலே சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கினார். அவனுக்குள்ளே கலகம் வந்தது, பிசாசின் ஆவி வந்தது. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, உங்ககிட்ட நிச்சயமா பிசாசின் ஆவி வராது. அசுத்த ஆவியா இருக்கிற பிசாசின் ஆவி வந்துருச்சா, நம்ம கிட்ட யார் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, பரிசுத்தம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? சவுலிடத்துல அசுத்த ஆவி வந்த உடனே அவன் கலங்கினான், கலகப்படுத்தினான். சபையிலே கூட ஒரு மனுஷனாலே சபையிலே கலகம் உண்டானால் அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அசுத்த ஆவி இருக்கிறது என்பதை வெளியரங்கமாய் கண்டுகொள்ளலாம். யாரால் சபைக்கு இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து அவங்கள கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி எங்க போட சொல்லிட்டாரு? கடல்ல போடுறான்ட்டாரு. பவுல் ஒரு படி கொஞ்சம் மேல போய் அவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். சபைக்கு இடரலாய் மாத்திரம் தயவு செய்து இராதிருங்கள். உங்களால் ஒருவர் வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருவர் கெட்டுவிட நாம் காரணமா இருந்து விடக்கூடாது, ஒருவர் அழிந்து விட நாம் காரணமா இருந்து விடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு முழுக்க முழுக்க இந்த எண்ணம் தான் போய் கொண்டிருக்கும். சபையில் ஐயோ, உன்னத பாட்டுக்கு எழுதும் போது எழுதுவார் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் குள்ள நரிகளையும் தேடி பிடியுங்கள், என் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது என்று சொல்லுவார். என் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குது ஐயா. கெடுத்து போட்டுறாங்க சபையே. எளிமையாக நின்று கொண்டு அவர்கள் கெடுத்து போட்டு விடுகிறார்கள். அதை யார் கெடுக்கிறார்களோ அவர்களை பிடியுங்கள். என்ன காரணம்? பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஆலயத்தை தேவன் முதல் சாலோமோனாலே கட்டும் பொழுது ஒரு சொல்யூஷன். அது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே, தயவு செய்து கவனிக்கணும், எருசலேம் ஆலயம் கட்டப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட கற்களை கொண்டு வந்து சேர்த்து கட்டினாங்களாம்? பணி தீர்ந்த கற்களை கொண்டு வந்து அங்கு ஆலயத்தில் வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 டன் வெயிட் இருக்கும் ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்யறோம் இல்லைங்களா கல்ல, இப்போ பில்டிங் கட்டிட்டே வரும். பில்டிங் கட்டும் போது ஒரு செங்கல் வரும். கடைசியில முட்டும் போது ஒரு செங்கல் என்ன பண்ணுவாங்க, பாதி தட்டி வைப்பாங்க. அந்த அளவுக்காக பாதி தட்டி வைப்பாங்க. ஆனா ஆலயம் கட்டப்படும் போது அப்படிப்பட்ட நிலை இல்லை. அப்படியானால் என்ன நிலை இருந்துச்சு தெரியுங்களா? ஏற்கனவே சரி செய்யப்பட்ட கல்லை எடுத்து கொண்டு வந்து பிக்சிங் பண்ணாங்க, அவ்வளவுதான் தேவாலயத்துல. அதனால வாட்சிகள்னா கோடாரிகள், சுத்திகளும் வாட்சிகளின் சத்தம் உள்ளே கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்படும் முன்பாக நாம் பணி தீர்ந்த கற்களாக எபேசியர் 2:22 படி இசைவாய் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் ஏன் சபையில பிரச்சனை வருது? சுத்தி சவுண்டு ஏன் வருது? வாட்ச் சவுண்டு ஏன் வருது? சரி பண்ணணுன்ற சவுண்டு ஏன் வருது? ஆல்ரெடி சரியா இருக்கிற ஆளு முன்னேறி போக வேண்டியதானே? ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் வர வேண்டியதானே? நம் கல்லையே மறுபடியும் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் நம் கல் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டதா, யார் மீது இருக்கிறது? நாம் தான் சிந்திக்க வேண்டும். பணி தீர்ந்த கற்களாய் இணைக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே கூட புருஷனும் மனைவியும் சண்டைகள், சச்சரவுகள், வேதனைகள் ஏன்? பணி தீர்ந்த மக்களாய் இருவரும் இணைப்பதில்லை. கடைசியில குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. அந்த குடும்ப பிரச்சனை கடைசியில சபையை கொண்டு வந்து நிறுத்துகிறது. சபையிலே ஊழியக்காரனுக்கு வேதனை கொண்டு வந்து நிறுத்துகிறது. கடைசியில தேவனை விட்டு தூரமாய் போகிற நிலைமைக்கு மாறிவிடுகிறது. ஏன் தேவனை தொழுது கொள்வதிலே ஆவியோடு நாம் இல்லை என்று சொன்னால் நாம் பணி தீர்ந்த கற்களாக இயேசு கிறிஸ்துவின் மீது இணைக்கப்படாததே காரணம். நிறைய பேர் எப்படிங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? ஞானஸ்தானத்துக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க. எந்த பைபிள்ல இருக்குது ஞானஸ்தானத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல நான் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு வா, இந்த டேட்ல எல்லாரும் எடுக்கிறாங்க, அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்? எங்க இருக்குது பைபிள் அந்த மாதிரி? தேவன் தான் தேதியை தீர்மானிக்கணும், நம்ம தீர்மானிக்க கூடாது ஞானஸ்தானத்துக்கு. ஒரு ராத்திரி பொழுது அவன் சொல்லுகிறான், அன்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்? நாம் ஒரு சாதாரணமான ஒரு கருவிகள். தேவன் தான் சபையில சேர்க்கிறார், நாம் யார் சேர்க்கிறதுக்கு? நம்ம அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள். லூக்கா 17:10 படி அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்ய வேண்டும். அதனால் தான் சொன்னேன், இறங்கி செய்கிற மனிதர்கள் தான் ஒரு நாள் நிச்சயமாக பரலோகத்துக்கு ஏறுவார்கள் என்று சொல்லி. தேவன் ஆவியா இருக்கும் பொழுது அந்த ஆவியின் தன்மையோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மக்களாய் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நாம்
நாம் பணி தீர்ந்த கற்களாய் அதில் இணைக்கப்பட்டால் அது சாத்தியம். சபைகளிலே, எங்க சபையில ஐயா இதுவரை பிரச்சனையே வந்ததில்லைன்றது ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் சொல்லுங்க, ஐ தூங்க பார்க்கலாம். முடியாது. ஏன் முடியல? யாரால் பிரச்சனை? பணித்தீராத கற்கள் உள்ள இணைஞ்சதுனால தானே பிரச்சனை. ஒரு கல்லு வந்து எட்டி பார்க்குது. 3 யோவான் 9ஆம் வசனத்தின்படி தேய திருப்பி எட்டி பார்த்த மாதிரி ஒரு கல்லு வருது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20-21 படி ஒருத்தர் வராரு, இமேனியம் தீமோத்தேயு இந்த அலெக்சாண்டரும், அவங்கள மாதிரி ஒரு கல்லு வெளியே வந்து நிக்குது. 2 தீமோத்தேயு 4:10 படி தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல விட்டுட்டு போயிட்டாரு ஆசை வச்சு, அந்த மாதிரி ஒரு கல்லு வந்து நிக்குது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின்படி விபச்சாரம் பண்ற ஒரு கல்லு வெளியே வந்து பணித்தீராத கல்லு வந்து நிக்குது. இப்படி பணித்தீராத கற்களால் ஆலயம் எழுப்பப்படுமானால் எப்படிங்க அந்த சபையில பிரச்சனைகள் இல்லாம இருக்கும்? அவர்கள் எப்படிங்க சரியான நேரத்துக்கு வருவாங்க? அவர்கள் எப்படிங்க அதை புரிந்து கொள்வார்கள்? சபையிலே ஒழுக்கம் எப்படி இருக்கும்? சபையில் ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் பணி தீர்ந்த கற்களாய் கிறிஸ்துவனோடு இணைக்கப்பட்டால், இணைக்கப்பட்ட கல் ஒரு நாள் கூட தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாது. ஐயோ எனக்கு ஜபம் தரல, எனக்கு பாடல் தரல, எனக்கு மெசேஜ் தரல, அவர் மெசேஜே எனக்கு தர மாட்டேங்கிறாரு. வீடு வீடா போய் பேசிய மெசேஜ் யார் வேணான்னா, நிறைய பேர் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுங்களா தான் இருக்கிறாங்க. என்ன பொருள் தெரியுங்களா? சண்டே மட்டும் மெசேஜ் கொடுத்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு ஊழியன்னு நினைக்கிறாங்க, பெரிய ஆளா நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது இல்லைங்க. தேவன் அதை விரும்பவில்லை. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே. எப்படி? ஆவியோடு இருக்க வேண்டும். 2வது உண்மையோடு இருக்க வேண்டும். உண்மை யார்? ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. உண்மை தேவனை இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவிக்குள்ளாகவும் நிறைந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரை விட்டு விட்டு நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது சரியான தொழுது கொள்ளுதல் இருக்கவே வாய்ப்பில்லை. இப்படிப்பட்டவர்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிடத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோமே, ரொம்ப அழகான வசனம் அது. உங்களிடத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா? இருக்கிறாரா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் நம்ம செயல் எப்படி இருக்கும்? இப்படிதான் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க, அப்படியே இஷ்டத்துக்கு இருப்பாங்க இல்லையா? வெளியே அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு கொடுமை இல்லையா? ஆனால் இங்க இருக்கிறவர்களை நான் பார்த்து மெச்சிக்கொள்கிறேன். கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருப்பதினாலே தான் உங்களுக்குள் வைராக்கியம் இருக்கிறது. கேட்க வேண்டும். எப்படி ஆகிலும் இனி வருகாலங்களிலே தேவனுக்கு பிரியமானபடி அவர் விரும்புகிறபடி நான் தொழுது கொண்டு விட்டா போதுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருங்க. எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. நமக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கையாளுகிற ஞானம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. எதனால் இது நடக்கிறது? யோனாவின் நாட்களில் நடந்தது போல அந்த நடக்கும்போது எதனால் இது நேர்ந்தது என்ற யோசிக்கிற சிந்தனை இல்லை. 1 கொரிந்தியர் 2:15 படி ஆவிக்குரிய சிந்தனையோடு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான் என்று சொல்லுகிறாரே, அந்த ஆவிக்குரிய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. யாராவது ஒருத்தரை பத்தி ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே நம்பிடுறது. ஓ அப்படியாங்க, அப்படியா பண்ணார் அவரு, என்னன்னு விசாரிங்க. உலகத்திலேயே கேட்கிறார், எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று. அதான பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை, ஆவியின் தன்மை இல்லை. அப்படியே பண்ணாருன்னு இங்கே நில்லுங்க. யாரை பற்றி நீங்க சொன்னீங்க? அவங்ககிட்ட போன் போடுங்க, கேளுங்க பார்க்கலாம். அப்ப சொல்லுவாங்களா உண்மையே? ஒருவருக்கு பின்பாக பேசுவது கிறிஸ்துவமா? முகமுகமாய் பவுல் எதிர்த்தாரு, அவர் கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர். யாரிடத்தில் முகமுகமாய் பேசுங்கள். ஆவிக்குரிய தன்மை இல்லாமல் ஆராய்ச்சி செய்யாமல் ஒருவரை குறித்து ஒரு காலத்திலும் புறம் கூறாதிருங்கள். என்ன நடந்தது என்பதை யோசிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களை அல என்று சொல்ல. அளந்து பார். நாம் கர்த்தருடைய நாளிலே அவரை தொழுது கொள்ளும் போது தேவன் நம்மை அளக்கிறார். நாம் எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? நம்முடைய மனநிலை ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறதா? தேவன் அளந்து பார்க்கிறார். அந்த அளந்து பார்க்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் அது, தொழுது கொள்ளுகிறவர்களை பற்றி அளந்து கொள்ளும் போது. ஏனென்றால் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் வசனத்திலே அவர் சபையை குறித்து பேசுகிறார். ஸ்திரீ, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் 6ஆம் வசனத்திலே 1260 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இது நாளிலே 3 ஆண்டுகள். அதே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 42 மாதங்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் 1260 நாட்கள் என்றாலும் 3 ஆண்டுகள், 42 மாதங்களும் 3 ஆண்டுகள். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஜீவ ஆவி உன்னிடத்திலிருந்து வரும், அப்பொழுது 3 நாளுக்கு பின்பே என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. 3 நாள் என்றாலும் 3 ஆண்டுகள். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அது உண்மை.
அந்த மக்களை பார்த்து, எசேக்கியேலை பார்த்து சொல்ல, ஒரு கழித்து படித்துக்கொள், உனக்கு ஒரு நாள் எத்தனை நாளா மாறிடும்? ஒரு வருடம் ஆகும். அந்த அடிப்படையில் 3 நாள் என்பது 3 ஆண்டுகள். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், காலம் காலங்கள் அரை காலம் என்று, அதுவும் 3 ஆண்டுகள். இது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்றார் தெரியுங்களா? நம்மை எப்படிப்பட்டவர்களா இருக்க விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லிட்டார். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது யோவான்ல சொன்னாரு, பிதாவே, நான் எங்கு இருக்கிறேனோ நீர் எனக்கு தந்தவர்களும் அங்கே இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார். நாம் கிறிஸ்துவோடு இருந்து தேவனை தொழுது கொண்டால் அந்த தொழுகையை தேவன் அங்கீகரிப்பார். அவர் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் பாடல்களை பாடினாலும் ஜபங்களை செய்தாலும், நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்குது சில விஷயங்கள்லாம். ரோமர் 1:32 சில தீர்ப்புகள் எழுதிட்டார். இதெல்லாம் செஞ்சா மரணத்தின் தீர்ப்பு என்று எழுதிவிட்டார். சபை கூடி வருதலை விட்டுட்டா சொல்லி சொல்லி புளிச்சு போயிருக்கும் ஊழியக்காரர்களுக்கு. சபை கூடி வருதலை விட்டுகிறது போல நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தப்படத்தக்கதான வேற ஒரு பலி இல்லைன்ட்டார். வேற பலியே இல்லைன்ட்டார். தேவன் அளக்கிறார், தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் அளக்கிறார். அன்று தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இந்த பெல்ஷாசாரை தேவன் அளந்தார். மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ அளந்து பார்க்கும்போது அவனிடத்தில் குறை காணப்பட்டது, அதனால் அவன் ராஜ்யம் நீக்கப்பட்டது. நாம் கூட கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்ட பலிகளாய் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நம்மை தேவன் அளக்கிறார். நம்மிடத்தில் குறை இருக்கக்கூடாது. குறை இருந்தால் அது நல்ல தொழுகை அல்ல. இப்படிப்பட்ட தொழுகையை தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மை அளக்கிறார் என்ற விஷயத்தை கவனியுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக மிக மேன்மையான மகிமையான செய்தியை நாம் கேட்டோம். ஒத்தடை பாதன்னு சொல்லுவாங்க, நாம் கேள்விப்பட்டிருப்போம், நடந்து கூட இருப்போம். வயல்ல கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு வரப்பு, அதுல ஒருத்தர் போனா இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது, எதிரில் வர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வழியை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியிலிருந்து உருவாக்கி வைத்து போயிருக்கிறார். அந்த பாதையிலே நாம் போக துவங்கி இருக்கிறோம். நாம் போய் சேருகிற இடம் பரலோகமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட செய்திகளை மனதில் கொண்டு அவைகளை ஏற்றபடி நாம் வாழ்வோமானால் நாம் போய் சேர்கிற இடம் பரலோகமா இருக்கும். அந்த வழியிலே நாம் தேவனை தொழுது கொள்கிற இந்த பாக்கியம், அவரை துதிக்கிற துதி அவருக்கு மகிமையாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடங்களில வேலைக்காக பயப்படுகிறோம், வருமானத்தின் உயர்வுக்காக பயப்படுகிறோம், வேலையில உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பயப்படுகிறோம். அந்த நிர்வாகத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியானால் பரலோகத்துக்கு போகவும் பூமியிலே பரலோகத்தின் மகனாக தேவ ஜனமாக தேவ தாசனாக பூமியிலே வாழ்வதற்கு அழைத்த நாம் எப்படிப்பட்ட பயத்தோடு பக்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்நாளில் நாம் கேட்டு அறிந்திருக்கிறோம். புரிந்து கொண்டிருக்கிறோமா? உணர்வுள்ளவர்களாய் உணர்வடைந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போமாக. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கவனிக்க வேண்டியதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் தேவனுக்கு மகிமையான ஒரு காரியங்களை நாம் செய்ய முடியாது. மீண்டுமாக நாம் கேட்டதான இந்த செய்திக்காக நாம் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். கேட்ட தேவ ஆலோசனைகளை நாம் கேட்டு நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறபடி வாழ்வதற்காக, இந்த செய்தியை கொண்டு வந்த தாசன் தேவனுக்கு மகிமையான ஊழியர்களை செய்வதற்காக, இன்னும் அதிகமாய் தேவனுக்கு எடுத்து பயன்படத்தக்கதாக நீங்கள் ஊழியத்துக்காக, ஊழியக்காரருக்காக, இதை கேட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படி செனாய் நகர் பகுதியிலே சகோதரர் ஜோசப் அவர்களை ஜெபிக்கும்படி முன்னுக்கு வரும்படி வேகமாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உள்ள நாமத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதமான நேரத்தை எங்களுக்கு சொந்தமாய் கொடுத்தீர். உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கேட்டோம். ஆவியில் பலன் கொண்டு நித்திய ஜீவனுக்காக உம்மோடு வாழுவதற்கு சகாயம் செய்யும். எங்கள் அறிவும் ஞானமும் உமக்கு பிரியமாயிருக்க இரக்கம் பாராட்டும். இப்பொழுதும் நாங்கள் எங்கள் சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் புசிக்க இருக்கிறோம். பிரயாசப்பட்ட ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதியும். புசித்து பலன் பெற்று கொடுத்த உமக்கு நன்றியாயிருக்க நீரை அருள் செய்யும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.